ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நம்ம ஆற்று நண்டு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் ஆற்று நண்டு, ஆற்றுல பிடிக்கக்கூடிய நண்டு. கிராமத்தில் இருக்கும்போது கிராமத்தில் இந்த மாதிரி நண்டுலாம் பிடிச்சி கிரேவி பண்ணி சாப்பிட்டா செம்மையாக சூப்பராக இருக்கும். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நண்டு ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கிரேவி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நண்டு நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது உயிரோடு நம்ம வச்சுருக்கலாம், 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அது பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை நல்லா நச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி போடுறதோட அந்த மாதிரி கிரேவிக்கு நச்சு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் அந்த மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு லைட்டாக ஒட்டி போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதும் நம்ம இந்த பக்குவமாக இருக்கும் பொழுது ஆற்று நண்டை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டை நம்ம இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தூவி நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தேங்காய் கிரேவிக்கு தேங்காய் ஊற்றினா நல்லா சூப்பராக இருக்கும். மிளகு சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ரொம்ப போட்டு கிளறாமல் சைடு பை சைடாக நம்ம அந்த நண்டை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி புதினாலாம் தூவி நம்ம இதை எடுத்து சாப்பிடும்போது மழை நாளுக்கு சாப்பிட்டா மார்க்கு சளி இதெல்லாம் கேட்கும். ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி உங்கள் பக்கத்தில் ஆற்று நண்டு பிடிச்சினா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது மாதிரி காலெல்லாம் நல்லா கடித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.